அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீமார்க் அனலைஸ்ல எந்த சைக்கு எப்படி இருந்தால் என்னோட வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். இதை நான் வேல்யூ வாய்ஸ்ல கொடுப்பேங்க, அதனால லிசன் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆப்ஷன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. 9th வருகிற மார்ச் 3ஆம் தேதி, இது மார்ச் 9ஆம் தேதி தொடங்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ், டாபிக் என்ன ஏதுங்கிறது எல்லாமே எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் டீட்டெயில் வாங்கிக்கலாம், கிளாஸ் கேட்டவங்க. ஓகேங்களா? என்னுடைய நம்பர் யூடியூப்லேயே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க டீட்டெயில் வாங்கிக்கோங்க. நம்மளது எல்லாமே மேத்தமெட்டிக்கல் கணக்கடிப்படையில் தான் இருக்கும். அதுக்கு சட்டன் ரூல் மேக்ஸ் சார்ந்து இருக்கிறதுக்கெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோ மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? நம்ம போயிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், நியூஸு இதெல்லாம் எதையுமே பார்க்க மாட்டோம். இண்டிகேட்டரு, அந்த ப்ரைஸ் ஆக்ஷனு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் நம்ம எதையுமே கவனிக்கவும் மாட்டோம். ஓகேங்களா? மேக்ஸ் சார்ந்து மட்டுமே இருக்கும். சரி, இப்போ இன்னைக்கு தேர்ஸ்டே, வியாழக்கிழமை. என்னங்க எல்லாம் எக்ஸ்பைரி ட்ரேட் பண்ண போயிடுவீங்களா? எக்ஸ்பைரியில் நம்ம ஸ்டூடெண்ட்லாம் என்ன உடனே 0 to 0 கால் போயிடுவீங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் சொல்லி கொடுக்குறதோட சரிங்க அது. ஏன்னா அதில் 0ன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதனால் நான் அதை பயன்படுத்த மாட்டேன். ஆனால் நம்ம சொல்கிற இதுபடி தான் அது நடக்கும். ஓகேங்களா? ஆனால் அதே 0 to 0 காலை எனக்கு நம்மளுடைய சேஃப் என்ட்ரியிலே என்ட்ரியும் அதே 0 to 0 காலம் அதே மேட்ச் ஆச்சுன்னா அந்த ட்ரேடை கண்டிப்பாக நான் எடுப்பேன். அதுதான் எனக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ நான் அந்த 0 to 0 காலுக்கு என்ன ரூலு, என்ன டைமில் எடுக்கணும், எப்போ புக் பண்ணணும், இன்ஸ்டண்ட்டாக என்ன ஆகும், எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதை ரூலு டிக்டோ ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? இல்லைன்னா அதெல்லாம் 0 to 0 கால்னு எடுத்துட்டு கடைசி வரைக்கும் எடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காதிங்க. ஓகேங்களா? அந்த என்ன காஸ்ட்ல எடுக்கணும், எப்போ எடுக்கணும், எந்த டைமிங்கில் 0 to 0 கால்லாம் கிடைச்சா எடுக்கணும், அதெல்லாம் முக்கியமாக அந்த ரூலை அப்ளை பண்ணுங்க. சரி, இன்னைக்கு 22,900 கால் 82 ரூபாய்க்கு கீழே இருந்தா, 82 rupees கீழே இருந்தா மார்க்கெட் இறங்கும். அதே 82 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி ஏறுவதற்கு ட்ரை பண்ணும். சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 82 ரூபாய்க்கு கீழே ஒரு லைன்ல அதுக்கு கீழே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் என்ன பண்ணும், இறங்கும், மறுபடியும் அதை நோக்கி போறதுக்கு ட்ரை பண்ணும், மறுபடியும் இறங்கும், இப்படியே ட்ரேட் ஆகும். ஓகேங்களா? அப்போ அது என்ன சார் மார்க்கெட் இறங்குட்டீங்க, அது ஏன்னா எக்ஸ்பைரியில அந்த நுணுக்கங்கள் தெரியணும். எவ்வளவு எக்ஸ்பைரியில நீங்க நிறைய உணர்ந்து கொள்ள முடியுங்க, நிறைய படிக்கலாங்க, புரிந்துக்கலாங்க, நிறைய நாலேஜ் கொடுக்கும். இல்ல சார் எனக்கு எக்ஸ்பைரியில ப்ரீமியம் எல்லாம் மெல்ட் பண்ணிடுறாங்க, கரைச்சிடறாங்க சார், எனக்கு பயம் சார் ஆப்ஷன் பையிங் பண்ண அப்படின்னா உடனே என்னங்க நம்ம ரூல், அப்படியே நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில போயிட்டு அதுல கால்குலேஷனை போட்டு அதுல என்ட்ரி எடுத்துட்டு போயிட்டே இருங்க. ஓகேங்களா? அதை சார்ந்த ஒருத்தங்க பண்ணுங்க. நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸும் ஆப்ஷன் கிளாஸ் நிறைய ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. இந்த இதுக்கு அப்புறம் ஆப்ஷன் கிளாஸ் மறுபடியும் நான் ஜூனுக்கு அப்புறம் தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.